This call is now being recorded. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குருச்சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம், குரு பிரம்மாய நமக. நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கால நிர்ணய வகுப்பும் பாத்தீங்கன்னா இலவசமா நம்ம மக்களுக்கு இத கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இதுல உள்ள ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் பாத்தீங்கன்னா மாசமா இருக்கும்போது என்ன குழந்தை அப்படிங்கறத இந்த கால நிர்ணயம் மூலமா ஜஸ்ட் அறிஞ்சுக்கிடலாம். அதனாலதான் இது நமக்கு எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிளைண்ட்ஸ் 2-3 பேருக்கே பாத்தீங்கன்னா நம்ம அவங்க ஜஸ்ட் கால் பண்ணி கேட்ட ஒரு செகண்ட்ல நம்ம டைம் வச்சு அவங்களுக்கு என்ன குழந்தை அப்படிங்கறத கரெக்டா சொல்லி அவங்களுக்கு அந்த குழந்தையே பிறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, என்னோட குருநாதருக்கே பாத்தீங்கன்னா நாங்க பெண் குழந்தைதான் பிறப்போம் அப்படிங்கறத டைம் டியூரேஷன் மூலமா சொன்னோம். கால நிர்ணயம் மூலமா கரெக்டா அவங்களுக்கு பெண் குழந்தைதான் பிறந்துச்சு. சோ அத நம்ம பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஜோதிடம் சம்பந்தமானவங்க எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவங்களோட தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த கால நிர்ணயத்தை இலவச வகுப்பா கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இதை இலவச வகுப்பா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஜோதிட வித்தியாலயம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல மாணவர்களை அடிப்படையில இருந்து மேல்நிலை வகுப்பு வரைக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இத மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிற அடித்தளத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே புத்திர தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற வகுப்பு நல்ல முறையில முடிஞ்சிருக்கு. அதுல 40 பேர் படிச்சு நல்ல முறையில இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி இல்லாத ஜாதகங்களை அவங்க கையில கொடுத்தோம்னா ஆணுக்கு குறையா பெண்ணுக்கு குறையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு எந்த காலகட்டங்கள்ல குழந்தை கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொண்டு வந்துடுறாங்க. இல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல தான் கிடைக்கும் அப்படின்னா அதையும் அவங்க தன்னுடைய அறிவாலையும் எங்ககிட்ட படிச்ச ஜோதிட யானத்தாலையும் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த புத்திரதோஷ நிவர்த்தி வகுப்பு பாத்தீங்கன்னா அடுத்த அட்மிஷன் ஓபன் பண்ணிருக்கோம். சோ இந்த புத்திரதோஷ நிவர்த்தி அப்படிங்கறத திரும்ப படிக்க விரும்புறவங்க எங்களோட மாலையம்மன் இன்ஸ்டிடியூட்டை நீங்க அணுகலாம். எங்களோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா 8940265767. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா கட்டண விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். கட்டணம் ரொம்ப அதிகம் கிடையாது, 500 ரூபாய் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழும் உண்டு. இது பாத்தீங்கன்னா எதுக்காக நாங்க இதை குறைவான கட்டணத்துல நடத்துறோம் அப்படின்னா, புத்திரதோஷம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்ககிட்ட ரொம்ப அதிகமா காணப்படுது. அதனால நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா அத ஜோதிடர்களுக்கு கொஞ்சம் நம்ம கம்மியான கட்டணத்துல கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க பகுதியில உள்ளவங்களுக்கு அவங்க அத கொஞ்சம் எளிமையா சொல்லுவாங்க, குறைவான கட்டணத்துல அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்படிங்கறதுக்காக தான் குறைவான கட்டணத்துல புத்திரதோஷ நிவர்த்தி அப்படிங்கிற வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சது. 2வது பேட்ச் பாத்தீங்கன்னா புத்திரதோஷ நிவர்த்திக்கான புக்கு பிளஸ் சர்டிபிகேட் கட்டணம் எல்லாம் சேர்ந்து 500 ரூபாய் மட்டும். இப்ப அடுத்ததா நம்ம இதுல பாத்தீங்கன்னா திருமண தோஷ சாமியம் பலன் உரைத்தல் வகுப்பு கிட்டத்தட்ட 17 பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்க 1 month கோர்ஸ் சர்டிபிகேட் அந்த வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இலவச சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது பலன் கூறுறதுக்காக மட்டும் வாரந்தோறும் தினம் 1 மணி நேரம் ஒதுக்கி இலவச சோழி பிரசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே சோழி பிரசனத்தை நம்ம கிட்ட படிக்கணும் அப்படின்னா அவங்க 500 ரூபாய் மட்டும் கட்டினாங்கன்னா போதும். 1 மாசம் கோர்ஸ் நடக்கும். அந்த 1 மாசத்துல அவங்களுக்கு 12 சோழிகள் வச்சு எப்படி பலன் சொல்றது, 27 சோழிகள் வச்சு எப்படி பலன் சொல்றது, 108 சோழிகள் வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கறத தெளிவா நம்ம கத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பலகை சோழி வாங்குறதுக்கு நம்மளே அவங்கள கைட் பண்ணி பலகையும் சோழியும் குறைவான கட்டணத்துல வாங்கியும் கொடுத்துருவோம். இதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8940265767, ஸ்ரீ மாலையம்மன் அஸ்ட்ரோ ஜோதிட வித்யாலயா. நம்ம இன்றைய பயணத்தின் நோக்கம் பாத்தீங்கன்னா கால நிர்ணயம் இலவச வகுப்பு. இந்த இலவச வகுப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு மக்களே திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல கேக்குறதுனால
நம்ம அவங்களுக்காக திரும்ப திரும்ப இதை இலவச வகுப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இத வந்து சம்பவ கால நிர்ணயம், நாடி நிர்ணயம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஃபீஸ் அதிகமா 1300 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் வந்து வேற இன்ஸ்டியூட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம இலவசமா சொல்லி கொடுக்கும்போது நீங்க வேற எங்கேயும் போய் பணத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த வகுப்பை வந்து 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம் அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு இந்த 1 மணி நேரம் அப்படிங்கறதே இந்த கால நிர்ணயத்துக்கு அதிகம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் செலவு பண்ணி உங்க ஜோதிட அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இத பெருசா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. சரி, நம்ம இன்றைய பாடத்திட்டத்துக்குள்ள போலாம். கால நிர்ணயம். இந்த கால நிர்ணயத்தின் தாய் வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிகார பிரசன்னம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் அப்படிங்கறத நம்ம கடிகாரம் மூலமா தான் உணர்றோம். அதனால வந்து ஒரு ஜோதிடர் இப்படி கைய பார்த்து ஒரு வர்றாங்க அப்படின்னா அவங்க நல்ல நேரத்துல வந்திருக்காங்களா கெட்ட நேரத்துல வந்திருக்காங்களா எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத கணிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நிர்ணயம் வந்து நமக்கு உதவியா இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வந்ததை கணிக்கிற நம்மளால ஒருத்தவங்க ஒரு காரியத்துக்கு போக போறோம் அதுக்காக டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதையும் நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இத கொஞ்சம் ரிவர்ஸா நம்ம எடுத்து யோசிச்சோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 12 ராசிகள். இந்த 12 ராசிகளுக்குள்ளதான் நம்ம இந்த கடிகாரத்துல உள்ள இந்த 5, 10 அப்படிங்கிற நிமிடங்களை அடைக்க போறோம். எல்லாரும் தங்களோட நோட் புக்ல வந்து ராசி கட்டம் ஒண்ணு பெருசா வரைஞ்சுக்கோங்க. ராசி கட்டம் வரைஞ்சிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அதுக்கு அடுத்தது சொல்றேன். ஓகே, ராசி கட்டம் வரைஞ்சிட்டீங்கல்ல, ஒவ்வொரு ராசியோட பெயர்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் ராசி வந்து மேச ராசி, இரண்டாவது ராசி ரிஷப ராசி, மூன்றாவது ராசி மிதுன ராசி, நான்காவது ராசி கடக ராசி. ராசிகளோட பேருங்களை அப்படியே கட்டத்துக்குள்ள அடைங்க. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசிகள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இந்த ராசிக்குள்ள எப்படி வந்து நம்ம டைம் நிர்ணயம் பண்றது அப்படிங்கறதுதான். மேச ராசி அப்படிங்கறதுதான் முதல் 5 நிமிடங்கள். அதனால மேச ராசியை வந்து 5 அப்படின்னு உள்ள போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேச ராசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ராசி. அதனால மேச ராசியில வந்து 5ன்னு போட்டுட்டு ஆண் ராசி அப்படிங்கறதையும் அதுல மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஒற்றைப்படைங்கிறதுனால அது ஒற்றைப்படை ஒற்றைப்படை ராசி அப்படிங்கறதையும் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசியில வந்து 10 அப்படிங்கிற எண் எழுதிக்கோங்க. அது வந்து ஒரு பெண் ராசி. அதனால பெண் ராசி அப்படிங்கறதையும் அந்த ராசி கட்டத்துல குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 10ங்கிறது இரட்டைப்படையில வர்றதுனால இரட்டைப்படை அப்படிங்கறதையும் அதுல சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிடங்களை கொண்டது. இதுவும் வந்து ஒற்றைப்படையை தான் குறிக்குது. அதனால ஒற்றைப்படைன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி அதுவும் ஒரு ஆண் ராசி. அடுத்ததா கடகம். கடகம் வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிடங்களை கொண்டது. இந்த 20 நிமிடங்கள் கடகத்துலதான் இருக்கு. கடகம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படையை குறிக்கிறதுனால பெண் ராசி இரட்டைப்படை அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி வந்து 25 நிமிடங்களை உள்ளடக்கியது. அது ஒரு ஆண் ராசி, ஒற்றைப்படை. அடுத்ததா கன்னி ராசி.
கன்னி ராசி வந்து பாத்தீங்கன்னா 30 நிமிடங்களை உள்ளடக்கியது. இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. அதற்கடுத்ததா துலாம் ராசி. துலாம் ராசி 35 நிமிடங்களை உள்ளடக்கியது. ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி. அதற்கடுத்தது விருச்சிக ராசி. அது வந்து 35ல இருந்து 40 நிமிடங்களை, 40ன்னு எழுதிக்கோங்க, 40 நிமிடங்களை கொண்டது. இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. அதற்கு அடுத்தது தனுசு. தனுசு வந்து 45 நிமிடங்களை கொண்டது. ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி. அதற்கு அடுத்ததா மகரம், 50 நிமிடங்களை கொண்டது. இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. அடுத்தது கும்பம். கும்பம் வந்து 55 நிமிடங்களை கொண்டது. ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி. அடுத்தது மீனம். மீனம் வந்து 60 நிமிடங்களை கொண்டது. இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. இப்போ ஒரு ராசி கட்டம் போட்டு மேச ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் எத்தனை நிமிடங்களா அதுக்குள்ள அடைக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். அது மாதிரி எந்தெந்த ராசிகள் ஆண் ராசி, எந்தெந்த ராசி பெண் ராசி அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். எந்தெந்த ராசி வந்து ஒற்றைப்படை, எந்தெந்த ராசி இரட்டைப்படை அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். அந்த ராசி சக்கரங்கள் நடுவுல வந்து ஒரு கடிகார படம் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த கடிகார பிரசனத்துல இருந்துதான் இந்த கால நிர்ணயம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது. அதனால நடுவுல வந்து ஒரு கடிகார சிம்பல் படம் போட்டு அதுல வந்து நீங்க டைம் குறிச்சுக்கோங்க. 5, 10, 15, 20, 25 அப்படின்னு சொல்லி கடிகாரத்துல எப்படி எண்களை நீங்க வருஷப்படுத்தி இருக்குமோ அதே மாதிரி ராசி கட்டத்துக்கு நடுவுல ஒரு கடிகார படம் போட்டு அதுல வந்து 5, 10, 15ன்னு சொல்லி கடிகாரத்துல இருக்கிற மாதிரி இல்லைன்னா 12, 1, 2 அந்த மாதிரி கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த கடிகார படத்தை நீங்க எப்படி போட்டு வச்சுட்டாலும் சரி உங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படைகள் எல்லாமே வந்து அகம் சார்ந்தவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனால ஒற்றைப்படை ராசிகள் அனைத்தும் அகம் சார்ந்தவை அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒற்றைப்படை ராசிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9, 11. அதாவது கால புருஷ தத்துவத்துக்கு 1வது வீடாகிய மேசம், 3வது வீடாகிய மிதுனம், 5வது வீடாகிய சிம்மம், 7வது வீடாகிய துலாம், 9வது வீடாகிய தனுசு, 11வது வீடாகிய கும்பம். இவை அனைத்தும் ஒற்றைப்படை ராசிகள். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு இரட்டைப்படை ராசிகள் அனைத்தும் வந்து பெண் ராசி. இந்த இரட்டைப்படை ராசிகள் அனைத்தும் பொருளாதாரம் சார்ந்தவை அப்படின்னு எழுதிக்கோங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வருமானம், நம்ம ஆடம்பர தேவைக்காக வாழ்க்கையில உருவாக்கி கொண்ட ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா ஆதி காலத்துல ஒரு மனிதன் வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமி மட்டும்தான் இருந்தது, கட்டடங்கள் கிடையாது, இருப்பிடம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, குகைகளாதான் இருந்தன. சரிங்களா? காலப்போக்குல நம்ம வளர்ச்சிக்காகத்தான் நம்ம வந்து பூமியை அழிச்சு நமக்கு தேவையானபடி கட்டடங்கள் கட்டிக்கிட்டோம்.
சோ இவை எல்லாமே வந்து பொருளாதாரம் தான், நம்மளோட ஆடம்பரத்துக்காக செய்யப்பட்டதுதான். அதனால இவை எல்லாமே வந்து இரட்டைப்படையில தான் அடங்கும். அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இயற்கையான உணர்வுகளையும் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் மட்டும்தான் குறிக்கும். அதனால ஒற்றைப்படை என்னைக்குமே வந்து இயற்கை, இரட்டைப்படை எல்லாமே வந்து செயற்கை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது ஒற்றைப்படை ராசி. ஒற்றை அப்படின்னாலே அவை அனைத்தும் வந்து ஆணை குறிக்கக்கூடியது. இரட்டைப்படைன்னு எடுத்துக்கிட்டா அவை அனைத்தும் பெண்ணை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் நீங்க உள்ள வாங்கி வச்சுக்கோங்க. அப்பனாதான் வந்து ஒரு பெண் போன் பண்ணி எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு கேட்டாங்கன்னா உங்களால கரெக்டா சொல்ல முடியும். சரி, இப்போ பாடத்துக்கு தேவையான பேசிக்ஸ் அடிப்படை சொல்லியாச்சு. இப்ப வந்து அடுத்து பாடத்துக்குள்ளேயே போக போறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க வரும்போது மணியை பார்த்துட்டு சொல்றது வேற, ஒருத்தவங்க கால் பண்ணி நம்மகிட்ட கேட்கும் போது அந்த மணியை பார்த்து இவங்களுக்கு இன்ன குழந்தை பிறக்குது அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும் போது உங்க பகுதியில நீங்க ரொம்ப பெரிய பிரபல ஜோதிடர் ஆகுறதுக்கு கூட இது ஒரு வடிகாலா இருக்கும். சரிங்களா? இப்ப வந்து கேள்வி நேரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. கேள்வி நேரம் அப்படின்னு போட்டு ஒரு 9:15 அப்படின்னு எழுதிக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு 9:15க்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து காதுல வைக்கிறீங்க. கரெக்டா வந்து சின்ன முள் 9ஐ தாண்டியும் பெரிய முள் வந்து கரெக்டா 3லயும் நிக்குது. அப்ப இந்த 3ங்கிறது 5, 10, 15 நிமிடங்களை உள்ளடக்கி இருக்கு. இது விழுகிறது வந்து மிதுனத்துல விழுகுது. அதாவது 9:15 மிதுனத்துல விழுகுது. மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி. அதனால இந்த நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிறத நீங்க அடிச்சு சொல்லலாம். இது ரொம்ப கரெக்டா வருது. ராஜி உள்ள வர்றா. அடுத்தது ஆண் குழந்தைக்கு வந்து உதாரணம் சொல்லிட்டோம். அதே மாதிரி 9:30க்கு ஒருத்தவங்க போன் பண்றாங்க. கேள்வி நேரம் 2. 9:30க்கு ஒருத்தவங்க போன் பண்றாங்க. நீங்க மணியை பாக்குறீங்க. உங்களுடைய பெரிய முள் வந்து கரெக்டா 30 தொட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது கடிகாரத்துல 6 தொட்டுக்கிட்டு இருக்கு. சின்ன முள் வந்து 9ஐ தாண்டி பாதி தூரம் பயணம். அப்ப பெரிய முள் இருக்கிற இடத்த நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். அது வந்து எந்த இடத்துல விழுகும் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடாகிய கன்னியில போய் விழுகும். 30 நிமிடங்களை கொண்டது கன்னி. சரிங்களா? அப்ப இங்க வந்து இரட்டைப்படையாவும் வருது. கன்னி வந்து பெண் ராசிங்கிறது நம்ம ஏற்கனவே கட்டத்துல அடைச்சிருக்கோம். அப்ப அதை உள் வாங்கினீங்கன்னா பிறக்க போற குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கறதையும் சொல்லிடுவீங்க. இந்த நேரத்துல இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, சுகப்பிரசவம் ஆயிருமா அப்படின்னு கேட்பாங்க. 9ஐ தாண்டி வருது, 10 தான் தொட போகுது. அதனால 6, 8, 12 சம்பந்தம் இங்க வரல. அதனால சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. சரி, இப்போ அப்ப சிசரியன் ஆக போறதுங்கிறத எப்படி நம்ம கணிச்சுக்கலாங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எழுதிக்கோங்க. 7:50 சின்னமுள் வந்து பாத்தீங்கன்னா 7 தாண்டி 50 நிமிஷம் பிரயாணம் பண்ணிடுச்சு. அதாவது 50 நிமிடம் பிரயாணம் பண்ணி 8 தொடுறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப 7 தாண்டி சின்ன முள் 8ஐ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. பெரிய முள் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நம்பரை தொட்டுக்கிட்டு இருக்கு. மணி 7:50. இது வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல விழுகும். மகரம் வந்து பெண் ராசி நமக்கு ஏற்கனவே அடைச்சிருக்கோம். அதே மாதிரி அது இரட்டைப்படை. சரிங்களா? இரட்டைப்படைங்கும் போது பெண் குழந்தைதான் பிறக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப கேட்பாங்க, சுகப்பிரசவமா சிசரியனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய பதில், அம்மா சின்ன முள் வந்து 8 நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால கர்ப்பஸ்திரிய கவனமா வச்சுக்கணும், சிசரியன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். சரி, கேள்வி நேரம் 6:15.
6:15க்கு உங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்றாங்க. இது 4வது உதாரணம் சொல்றேன். கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பேருக்கு மட்டும். இது 4வது கொஸ்டின். 6:15. சரிங்களா? அப்ப இப்பயும் உங்ககிட்ட என்ன குழந்தை பிறக்கும்னு கேக்குறாங்க. 15 மிதுனத்துல விழுகும், ஆண் குழந்தைன்னு சொல்லிடுவீங்க. சின்ன முள் 6 தாண்டி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, 15 நிமிஷம் தான் ஆகுது. அப்ப கேட்பாங்க சுகப்பிரசவம் ஆகுமான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்ல வேண்டிய நீங்க யூகிக்க வேண்டிய பதில் என்னன்னா, 6 அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட். சரிங்களா? 8 தான் அதாவது 6ங்கிறது கட்டுப்படுத்தக்கூடியது, 8ங்கிறது கட்டுப்படுத்த முடியாதது. அப்ப 8 தொட போகும்போது நீங்க சிசரியன்ங்கிறதையும் சொல்லலாம். ஆனா 6 தாண்டும் போது அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் அவங்களுக்கு உருவாயிருக்குங்கிறத நீங்க யூகிச்சுக்கலாம். சுகப்பிரசவம் ஆகுமா அப்படின்னு கேட்டா, நீங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல தானே இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லணும். இதுதான் நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில். சரி, குழந்தை பிறக்கிறதுக்கு வழி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமணங்கள், எத்தனையோ திருமணங்கள் பெரியவங்க பார்த்து முறைப்படிதான் நடத்திருக்கிறாங்க. ஆனாலும் அங்க விவாகரத்து அப்படின்னு ஒண்ணு வருது. ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் நல்ல நேரம் பார்த்து ஐயர் வச்சு இது பண்ணி தாலி கட்டினாலும் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசி ஒரு 2 நிமிஷத்துலதான் போய் தாலி கட்டுறாங்க. எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி டேபிள் அடிச்சு, எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மணில இருந்து 9:30 வரைக்கும் முகூர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முகூர்த்த காலம் 8 முதல் 9:30 எழுதிக்கோங்க. தாலி கெட்டுறது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 9:57 இருந்து 9:60 தொடும்போது தாலியை கொண்டு போய் பெண்ணோட கழுத்துல கட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 9 தாண்டி சின்னமுள் வர்றதுனால திருமண வாழ்க்கைகள் கொஞ்ச காலம் நடத்துறாங்க. ஆனா பெரிய முள் 6 தொடுறதுனால அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது 6ஆம் இடம். கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா ஒரு விவாகரத்தையும் சொல்லும். சரிங்களா? அந்த டைமிங்ல தாலி கட்டுறதுதான் நிறைய திருமணங்கள் கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகுறதுக்கு ஒரு காரணம். இது மட்டும் காரணம்னு சொல்லல, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் சொல்ற கருத்தை கரெக்டா உள்வாங்கிக்கோங்க. தவற எந்த இடத்துலயும் பதிவு பண்ணிடாதீங்க இவங்க சொன்னாங்கன்னு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து நடக்கிறதுக்கு எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. அதுல தாலி ஏற அந்த நிமிடங்களும் ஒரு காரணம் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். சரிம்மா, அப்ப விவாகரத்து இதனால ஆகுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி நாங்க அவங்களுக்கு விவாகரத்து ஆகாம இருக்கிறதுக்கு அந்த கால நிர்ணயத்தை எப்படி பண்ணலாம், அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்கு 4 உதாரணம் சொல்லிட்டோம். திருமணத்துக்கு 8 to 9:30, அதுல தாலி கட்டுற நேரம் கடைசி 3 நிமிடங்கள்ங்கிறதுனால விவாகரத்து ஆகுதுங்கிறத சொல்லிட்டோம். இப்ப 6வது கேள்வி, முகூர்த்த நேரம் அப்படின்னே போட்டுக்கோங்க. முகூர்த்த நேரம் அப்படின்னு போட்டு 4:30 இருந்து 6 பிரம்ம முகூர்த்தம். சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தாலி கட்டினா 30 முக்கோடி தேவர்களும் வாழ்த்துவாங்க. அனைத்து ஜீவராசிகளும் இந்த நேரம் நல்ல அத்தனை சம்பத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பண்ணணும். ஏன்னா பிரம்மனுக்கு சரஸ்வதி தேவியார் எந்திரிச்சு அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் இந்த நேரத்துல செய்வாங்களாம். அதனாலதான் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதிய அந்த நேரங்கள்ல எந்திரிச்சு புஸ்தகத்தை தொட்டு வழங்கிட்டு எனக்கு கல்விய நல்லா கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டா, அவங்க நம்ம கணவனுக்கு செய்யற பணிவிடைய இந்த பக்தன் தொல்லை பண்றான் அப்படின்ட்டு உடனே அவனுக்கு கல்வியான நல்லா கிடைக்கட்டும்னு அடுத்த செகண்ட் வாழ்த்திடுவாங்க. வாழ்த்திட்டு பிரம்மனுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சுவாங்க. அதனாலதான் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்திய அந்த சரஸ்வதி தாயார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால கல்வியில முதல் மார்க் வாங்கணும், அதிக மதிப்பெண் பெறணும். ஞாபக சக்தி குறைவா இருக்கிற பிள்ளைங்க
இந்த நேரத்துல எந்திரிச்சு சரஸ்வதி தேவிய வணங்கிட்டு படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்படிங்கிறது வராது. கல்வியில நல்ல மார்க் வாங்குவாங்க. ஆவரேஜா படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். இதெல்லாம் வந்து அனுபவ உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டா நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா நான் வந்து மத்தவங்க மாதிரி நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் உட்காந்து படிக்க மாட்டேன். சாப்பிட்டோன்னே எனக்கு தூக்கம் வந்துடும். 9 மணிக்கு படுத்துருவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரீட்சை இருக்க பயத்துல வந்து காலையில வெள்ளனை எந்திரிச்சிருவேன். அப்ப நாங்க இருக்கும்போது எங்க ஊரெல்லாம் பாத்தீங்க நாங்க சின்ன பிள்ளைங்களா 10, 12 படிக்கிற காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் சின்ன வீடாதான் இருக்கும். இப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு தனி ரூம் அதெல்லாம் கொடுக்குறோம். எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது. 4:30 கதவை திறந்து வந்தோம்னா கரெக்டா வீட்டு வாசல்ல போஸ்ட் லைட் இருக்கும். அந்த போஸ்ட் லைட் வெளிச்சத்துலதான் நாங்க உட்காந்து படிப்போம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா நான் வாங்கின மார்க் வந்து இங்கிலீஷ்ல அப்ப வரைக்கும் பார்டர்ல பாஸ் பண்ணவதான். ஆனா 10th 12th மார்க் வந்து பாத்தீங்கன்னா 978. 10th மார்க் வந்தீங்கன்னா 400 வரைக்கும் வாங்கினேன். ஃபெயில் ஆயிடுவேன்னு பயந்துட்டு இருந்தேன். நானே அவ்வளவு மார்க் வாங்கினேன். காரணம் வந்து என்னோட படிக்கிற வேலைகள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வச்சுக்குவேங்க. ஏன்னா எனக்கு அப்பதான் எனக்கு படிச்சா மண்டல ஏறிச்சு. அந்த நேரங்கள்ல மத்த நேரங்கள்ல படிச்சா எனக்கு ஞாபகம் இருக்கல, மறந்துருச்சு. அப்பதான் நான் வந்து ஒரு நாள் படிச்சு பார்த்தேன். அப்புறம் அது மறுநாள் அங்க போய் டீச்சர்கிட்ட சொல்லும் போது வைக்கும்போது கரெக்டா இருக்கும். அப்ப பரிச்சைனா பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு பிள்ளைங்க படிப்புக்குள்ள போயிட்டோம். அதாவது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் நம்ம சொல்லியிருக்கோம். 4 வந்து குழந்தை பிறப்புக்கும், 1 திருமணம் கைகூடுறதுக்கும் சொல்லியிருக்கோம். இப்ப 6வது முகூர்த்த வேலை வந்து 4:30 to 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 4:30 to 6 எந்த நிமிடங்கள்ல தாலி கட்டினா விவாகரத்து ஆகாது, அவங்க வந்து ரொம்ப சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய முள் வந்து 6 தொடுற நேரமா இருக்கக்கூடாது. இந்த பெரிய முள் வந்து 5 நோக்கி பயணங்கள் இருக்கணும். அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, அம்மா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல குறிச்சிருக்கீங்க, ஆனா 9:25க்கு தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப 5ஆம் இடம்ங்கிறது காதலை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது தாலி ஏறும்போது அவங்க தாலி கட்ட பர்சன் வந்து வாழ்நாள் பூரா அந்த மனைவிய காதலோட பாத்துக்குவாங்க. அந்த மனைவியும் தாலி கட்டிய கணவரை வந்து அன்போடையும் காதலோடையும் பாத்துக்குவாங்க. அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா சிறப்பா இருக்கும். சரி, திருமணத்துக்கு சொல்லிட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். 4:00 அது ரைட்டுங்க. அதுல 5:25 சொன்னீங்களா? 5:25 ஓகே, 9:25 சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க 9:25 மேடம். அதாவது சாரி, நம்ம வந்து முதல் இது வந்து அதுக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த டைம் நினைச்சிட்டேன். சாரி. ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 5 மணியை தாண்டி 6க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 5:25, 5:35, 5:55 3 ஒற்றைப்படை வருது. இந்த 3 ஒற்றைப்படையில எந்த நேரத்துல தாலி கட்டினாலும் சிறப்பு. ஆனா இரட்டைப்படைய தாலி கட்டுறதுக்கு தவிர்க்கணும். இத வந்து எழுதிக்கணும். இரட்டைப்படை தவிர்க்கப்பட வேண்டும். ஒற்றைப்படை, ஏன்னா ஒற்றைப்படை தான் அகம் சார்ந்தது. அப்ப ஒரு மனிதனுக்கு காதல் அப்படிங்கிறது வெளியே சொல்லி புரிய வைக்க முடியாது, உள்ளத்து உணர்வால உணரக்கூடியது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிறதும் உள்ளத்து உணர்வாலதான் உணர முடியும். இரட்டைப்படை எல்லாமே வெளிப்படையா தெரியக்கூடியது. அதனால ஒற்றைப்படை நேரத்துலதான் தாலி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கு நீங்க முகூர்த்தம் கொடுத்தாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒற்றைப்படையை தேர்ந்தெடுத்து தாலி கட்டணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற முகூர்த்தம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க வாழ்வாங்க. நாளைக்கு அவங்க குழந்தை பிறந்தா அவங்கள தேடி வருவாங்க. நம்ம வந்து பெரிய ஜோதிடர் ஆகுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன துணுக்குகள். அதனால வந்து இத வந்து என்னைக்கு மறந்துடாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா படிப்பால தெரிஞ்சுக்க முடியும்னா படிப்பால தெரிஞ்சுக்கவே முடியாது. நான் எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கடிகார பிரசனம் 100 தடவை சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த நேரமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் நாங்க சொல்லதான் செய்வோம். ஆனா அதை சொல்லும் போது அவங்களுக்கு புரியல. அதே இத ஒரு கால நிர்ணயம் டைம் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னே இத வந்து ஒரு பெரிய இது ஜோதிடத்திலே இல்லாத படிப்பு அப்படின்ட்டு இத படிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. ஆனா இது வந்து நம்ம ஜோதிட படிப்போட சம்பந்தமானதுதான்.
நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட் காலத்துக்கு தக்க நம்மள நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் இந்த விஷயம். இப்ப தாலி கட்டுறதுக்கு சொல்லியாச்சு. அடுத்ததா மேடம் ஒரு டவுட் கேட்கலாங்களா? சார் டவுட் செக்ஷன் தனியா வச்சுக்கலாமா? ஏன்னா நான் கொஞ்சம் நடத்தினா தான் நீங்க வந்து இந்த 1 ஹவர்ல ஓரளவு ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு வருவீங்க. ஏன்னா நிறைய பாவங்கள் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால வந்து டவுட் செக்ஷன் கடைசி 10 நிமிஷம் டவுட் வச்சுக்கலாமா? நீங்க அது வரல நடத்துங்க, கடைசி 10 நிமிஷம் டவுட் கேட்டுக்கலாம். கேள்வி நேரம் தனியா உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜாதகம் பாக்குறதுக்கு ஒரு ஆன்லைன் ஜாதகம் அப்படின்னா சரி, ஆன்லைன்லனா கன்சல்டிங் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா வர்றது பூரா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களே வந்து இப்ப செல்போன் எல்லாரும் கையில கொடுத்து பிள்ளைங்களை பாழாக்கிட்டோம். அதனால என்ன பண்றாங்க, ஜிபேவும் அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட், அவங்களுக்குன்னு ஒரு ஜிபே, அவங்க வாட்டுக்கு யூடியூப்ல பாக்குறாங்க, ஒரு ஜோதிடர் நம்பரை தட்டுறாங்க, நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த காதல் கை கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அத வந்து ஜாதக ரீதியா ஜோதிடரா நீங்க எப்படி வேணாலும் பார்த்து சொல்லுங்க. இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்கள்கிட்ட வந்து நான் வந்து காதலா ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், அது அவ ஏத்துக்கிடுவாளா, இல்ல ஒரு பொண்ணு கேக்குறாங்க அவ ஏத்துக்குவாளா அப்படின்னு வந்தா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தட்சணை கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம ஜோதிட தர்மத்துக்கு நம்ம கரெக்டான பதில் உரைக்கணும். ஒரு அம்மாவா இருந்து பார்க்கும்போது அது தவறா எனக்கு தோணலாம். ஆனா என்னோட தொழில் தர்மப்படி நான் நடக்கணுங்கிறதுனால அதுக்கும் நான் டைம் டியூன் பண்ணி கொடுக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதேதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒற்றைப்படைகள் எல்லாமே வந்து அகம் சார்ந்தவை. அப்ப காதல் அப்படிங்கறதும் அகம் சார்ந்தது. அதனால நீங்க டியூன் பண்ணி கொடுக்க வேண்டிய டைம் வந்து எத்தனை மணிக்கு சொல்லலாம் அப்படின்னு அவன் கேக்குறான். அப்படின்னா இப்ப ஒற்றைப்படையில காதல சொன்னா சக்சஸ் ஆகும், நீ ஒரு 5:25 போய் உன் காதல சொல்லு அப்படின்னு சொல்லலாம், 7:25 சொல்லலாம், 7:55 சொல்லலாம். உங்களுக்கு எந்த டைம் வந்து எழுதிக்கணும்னு தோணுதோ அதை எழுதிக்கோங்க. அதாவது ஒற்றைப்படையில அவன் காதல சொல்லணும். காதல்ங்கிறது 5ஆம் பாவம் அப்படிங்கறதுனால நான் மணி எதுனாலும் எடுத்துட்டு நிமிடம் வந்து 25 எடுப்பேன். அது 6:25 இருக்கலாம், 7:25 இருக்கலாம், 8:25 இருக்கலாம். 6ங்கிறது அவன் தோல்வியை கடந்து வந்துட்டான். 7ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து திருமணத்துல போய் முடியும். சரிங்களா? 8ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயணிக்க கொஞ்ச காலம் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி டைம் டியூன் பண்ணி கொடுக்குறேன் காதலுக்கு. நீங்களும் அத புரிஞ்சு உங்களுக்கு வர்ற கிளைண்ட்டுக்கு ஒற்றைப்படைகளா தேர்வு பண்ணி கொடுங்க. குறிப்பா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 தவிர்த்துருங்க. இரட்டைப்படைகளையே தவிர்த்துருங்க. ரொம்ப ரேரா வரும்போது வந்து 6, 8, 12 கண்டிப்பா தவிர்க்கப்படணும். அப்ப காதல் தோல்வி, ஒருத்தன் வந்துட்டான், நான் இன்னைக்கு அவட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், என் காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கறான். அந்த நேரம் நம்ம மணியை பாக்குறோம். எத்தனை மணி அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 6 ஆகுறதுக்கு 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்பமே நம்ம முடிவு பண்ணிட வேண்டியது அந்த காதல் தோல்வியை தழுவும் அப்படின்னு. இது மாதிரி நீங்க இதுக்கு அப்படியே காதல் அந்த இதுக்கு தோல்வி அப்படிங்கறத நீங்களாவே டைம் டியூன் பண்ண கத்துக்கோங்க. நான் மாடலுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கடன், தலைக்கு மேல கடன் இருக்கு, அத அடைக்கணும். எப்படி அடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா கேபி ஜோதிடம் முடிச்சிருக்கேன். அதனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால டியூன் பண்ணி சொல்ல முடியுது. கேபி ஜோதிடத்துல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திரிகோணங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அதே மாதிரி எந்த ஒரு பாவத்தையும் உடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு முந்தின பாவத்தை வந்து இயக்கும். அந்த பாவத்தை இயக்கணும்னா அதுக்கு அடுத்த பாவம் உடைஞ்சிரும் அப்படிங்கிறது கேபியோட ரூல். சரிங்களா? அப்ப 6ஆம் பாவம்ங்கிறது கடன் எழுதிக்கோங்க. அப்ப அந்த பாவத்தை உடைக்க 5ஆம் பாவத்தை இயக்கணும். அப்ப 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை. சரிங்களா? அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேபில திரிகோணங்கள், கேபிலையும் சரி நம்ம பாரம்பரியத்திலையும் சரி அதே மாதிரி நாடிலையும் சரி திரிகோணங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையவை. அப்ப 5ஆம் பாவம் இயங்கும் போது 1ஆம் பாவமும் செயல்படும், 9ஆம் பாவமும் செயல்படும். சரிங்களா? அப்ப
ஒரு கடன் அடைக்கணும்னா நம்ம அவன் 5ஆம் பாவத்தை இயக்கும் போது லக்னாதிபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஊக்கமும் கிடைக்கும். அதே மாதிரி 9 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி அது ஒரு தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 1, 5, 9 எப்பயுமே வந்து தர்ம திரிகோணம், அதுக்கு பேரே வந்து. சரிங்களா? அப்ப இந்த 1, 5, 9 நீங்க அந்த 5ஆம் நம்பர் வர்ற மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு டியூன் பண்ணி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மொத்தமா அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப நீங்க அவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏமா ஒரு 5-25, அந்த 5-25லயும் 20 தாண்டிடணும். பெரிய முள் 25க்குள்ள இருக்கணும். 26-7 பயணம் பண்ணிடக்கூடாது. இந்த 5 நிமிஷங்களுக்குள்ள அவங்க ஒரு 1000 ரூபாய கையில எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு தலைவாசல வந்து கடன் அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிளம்பிடணும். கிளம்பி கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட எங்கேயும் நிக்காம போய் அந்த பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு தன்னால ஏதோ ஒரு வழியில. ஏன்னு கேட்டீங்கன்னா 5ங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன் திரிக்கணும்னு. இப்ப 5 இயங்கும் போது லக்னம் இயங்கும் அப்படின்னா லக்னாதிபதி நல்லா கடனை அடைக்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப வந்து கடன் அடைக்கும் போது ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பேருங்கிறது 9. அப்ப 1, 5, 9 தர்ம திரிக்கோணம் இந்த இடத்துல சக்சஸ் ஆகும். அதனால கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி நீங்க டைம் டியூன் பண்ணி கொடுக்கணும். சரி, நம்ம கடன் 6ஆம் பாவம். நமக்கு வர வேண்டிய பணம், நம்ம பணம் வந்து 12ஆம் பாவம். நம்ம வந்து நம்மளுடைய பணம், நம்ம கையை விட்டு போன பணம் எல்லாமே 12ஆம் பாவம் தான். சரிங்களா? அப்ப அந்த 12ஆம் பாவத்தை உடைக்கிற பாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ஆம் பாவம். அப்ப கடன்காரங்கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பெரிய முள் 51ல இருந்து 55 நோக்கி பயணம் பண்ற மாதிரி கரெக்டா போன் கால் பண்ணி அவன்கிட்ட அந்த டைமிங் எனக்கு பணத்தை கொடுங்கிற இத வந்து பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவன்கிட்ட ஒரு தடவை நேர்லயே கேட்க போற நேரம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் செயல்படுற மாதிரி 5:55 எழுதிக்கோங்க. அப்போ 55ங்கும் போது பெரிய முள் வந்து பாத்தீங்கன்னா 11ல நிக்கும். சின்ன முள் வந்து 6 தொட போகும். 5 நிமிஷங்கள் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல கடன் அப்படிங்கறதுனால இந்த 6 தொட போகுதுங்கிற பெரிய விஷயத்த நம்ம எடுத்துக்க வேண்டியல. ஏன்னா 6ம் கடன் தான், நம்ம கொடுத்ததும் கடன் தான். அதை வசூலிக்கிறதுக்காக அதை நம்ம போறதுனால அந்த இடத்துல சின்ன முள்ள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு தவறா தோணும் பட்சத்துல நீங்க அதையும் விலக்கிடலாம். 5:25 விட்டுட்டு 7:25 எடுத்துக்கலாம், 8:25 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 8:55, 7:55 ஒற்றைப்படைகள் 1, 5, 9. அதே மாதிரி 3, 7, 11 இதுவும் ஒற்றைப்படையில தான் வாங்கும். 1, 5, 9ங்கிறது தர்ம திரிகோணம். இந்த 3, 7, 11ங்கிறது லாபத்தை சொல்றதுனால இந்த 11ஆம் இடம் செயல்படும் போது இந்த 3 எடுக்கலாம், 7 எடுக்கலாம், இந்த 55 எடுக்கலாம். அப்ப 3ங்கிறது 15, 7ங்கிறது 35, 11ங்கிறது 55. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க 1, 5, 15 இல்லைன்னா 5:35 இல்லைன்னா 5:55. இதே இது மணி வேற எடுக்கிறீங்க அப்படின்னா 7:15, 7:25, 7:55. இந்த இடத்துல 1, 5, 9 கூட விட்டுருங்க. 3, 7, 11 கரெக்டா எடுங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி 3, 7, 11 இயக்குனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய கடன் வந்து விரைவா வரும். குறிப்பா 11 இயக்குங்க. சரி, நம்ம வர வேண்டிய கடன் சொல்லிட்டேன், பிறருக்கு கொடுத்த கடன் சொல்லிட்டேன். ஆனா நோய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலர் வந்து பணம் அதுக்காகவே அதிகமா செலவழிச்சு நொந்து போறாங்க. அப்ப நோய் அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நோய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
6ஆம் பாவம். இந்த நோயில வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது 6, கட்டுப்படுத்தக்கூடிய நோய் அப்படிங்கிறது 6. எழுதிக்கோங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும், பட் மறந்துடுறோம். அதனால இப்ப நீங்க நான் சொல்றத ஒரு தடவை காதுல கேட்டு நீங்க எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு நோய் அப்படிங்கிறதும் கட்டுப்படுத்தக்கூடிய நோயும் 6ஆம் இடம். நோயின் பேரே நமக்கு தெரியல, அந்த நோயை கட்டுப்படுத்தவே முடியல. ஒன்ன தொட்டு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்குன்னா இன்சுலின் போடுவாங்க, இன்சுலின் போடுறதுனால வெயிட் போடுவாங்க, வெயிட் போடுறதுனால நாளடைவுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆனா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த நோய் என்ன நோயினே தெரியாம வளர்ந்துட்டே போகுது பாத்தீங்களா. இது வந்து 8ஆம் பாவகம். அப்ப ஒரு நோய் வந்து 6, அது கட்டுப்படுத்தக்கூடியது, கட்டுப்படுத்தவே முடியாத நோய் அப்படிங்கிறது வந்து 8. சரிங்களா? அப்ப இத உடைக்கணும், நோய் வரவே கூடாது. எந்த பாவத்தை இயக்கணும்? 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் இயக்கணும். 5ங்கிறது 25, 7 அப்படிங்கிறது 35. அப்ப இந்த நிமிடங்களை கரெக்டா எழுதிக்கோங்க. அப்ப இந்த 25 இயங்கும் போது 5 வந்துருதா, அந்த இடத்துல 159 நீங்க எடுக்கலாம். அப்ப 5 நிமிஷம் எடுக்கலாம், 45 நிமிஷம் எடுக்கலாம், 25 நிமிடங்களும் எடுக்கலாம். சரிங்களா? உதாரணமா ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடுறதுக்கு எந்த டைம் நம்ம டியூன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உணவே மருந்தா சாப்பிடுறவங்க, அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா ஒரு சுகர் பேஷண்ட், சுகர் வந்துருச்சுன்னா ஒன்ஸ் வந்து சுகர் இல்லாம ஆக்கவே முடியல எந்த டாக்டராலையும். ஆனா நம்ம கால நிர்ணயத்துல நம்ம டைம் டியூன் பண்ணி கொடுத்து அதுல வந்து அவங்கள மருந்து எடுத்துக்க வச்சோம்னா ஒரு சில காலங்கள் சென்றதுக்கு அப்புறம் அவங்கள செக் பண்ணி பார்த்தா சுகர் இல்லைன்னு கூட ரிசல்ட் வரலாம். அதே மாதிரி ஒரு ஒபிசிட்டியா இருக்கிறவங்க, குண்டா இருக்கிறவங்க, அவங்களுக்கு உணவு தான் மருந்து. அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு டியூன் பண்ணி கொடுக்குற டயத்துல அவங்க அந்த உணவை எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகி அவங்க உடம்பு வந்து நார்மல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஐ உடைக்கும் பாவம் வந்து 5. அப்ப கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க 1, 5, 9, அதாவது உதாரண நேரங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. நோய்க்கு கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6, 25, 6, 5, நம்ம 6 கடந்து வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல 6 அப்படிங்கிற இடத்த நான் வைக்கிறேன். இது வந்து உதாரணம் தான். நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மணியை வந்து மாத்திக்கலாம். ஆனா நிமிடங்கள் மட்டும் நான் சொல்ற மாதிரி 5, 25, 45 இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நோய்கள். மருந்து எடுக்கும் நேரம் பொதுவா எல்லாரும் மாலை நேரங்கள்ல தான் மருந்து எடுப்பாங்க. சரிங்களா? இப்ப இரவு அப்படின்னு எடுத்தா அந்த இடத்துல 8, 5ன்னு எடுங்க, 8, 25ன்னு எடுங்க. சரிங்களா? இந்த நோயை நம்ம உடைக்கலாம். சரி, அடுத்ததா இந்த 8ஆம் இடத்தை பல நோயையும் நம்ம குணப்படுத்தணும். அதாவது இன்சுலின் நோயையும் குணப்படுத்தணும், குண்டா இருக்கிறவங்களையும் குணப்படுத்தணும். அப்படின்னா கரெக்டா 8க்கு பின்னாடி இருக்கிற பாவம் 7, அப்ப 35. அப்ப இங்க 7ங்கும் போது 3, 7, 11, அப்ப 15, 35, 55 இந்த மாதிரி அந்த நேரங்கள்ல உணவு சாப்பிட சொல்லணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 8:15, 8:25, 8:45, 159 இயங்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க மருந்து எடுத்துக்க வைங்க. அவங்களுக்கு அந்த நோய் வந்து விரைவா கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் நோய் சொல்லிட்டேன். அதே மாதிரி வராத கடன் வர்றதுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி கேக்குறீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல அதிக லாபம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பொதுவா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க 12ஆம் இடம் தான் சொல்லுவோம். அதனால அதுல பொதுவா உங்களுக்கு எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் லாபம் அப்படின்னா 11ஆம் இடம் தான். அப்ப அதுக்கு டைம் டியூன் பண்ணணும், அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3, 7,
11 இது செயல்பாட்டுல இருக்கணும். அப்ப 7:15 8:15 இந்த மாதிரி டைம் டியூன் பண்ணிக்கணும். 8:25 இந்த மாதிரி டியூன் பண்ணிக்கணும் ஷேர் மார்க்கெட். அடுத்ததா வந்து ஒரு மனுஷன் கல்யாணம் முடிச்சு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும். சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேலையில இருக்கவே முடியாது, மாத்தி மாத்தி வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஏற்படாம இருக்க அவங்க ஒரு புது வேலையில ஜாயின் பண்ண போறாங்க. அப்ப அந்த வேலை வந்து அவங்களுக்கு நிரந்தரமா ஆகணும். அந்த வேலையில அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளமும் கிடைக்கணும். சரிங்களா? இப்ப எந்த வேலைக்கு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அங்க எதிரி அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கதான் செய்வான். அதே மாதிரி வேலை அப்படிங்கிறது 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவம்ங்கிறது இரட்டைப்படையில தான் வருது. அப்ப இரட்டைப்படைங்கிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயம்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி டைம் டியூன் பண்ணணும் அப்படின்னா இரட்டைப்படைகளா டியூன் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 தவிர்க்கணும். அதாவது 30 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 40 நிமிடங்கள் இத தவிர்த்துட்டு 5, 10, 9, 10 ஏன்னா வேலை அப்படிங்கிறது காலையில ஒரு 9 மணிக்கு மேல போவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 9, 10, 9, 20 அந்த அவங்க போய் வேலையில ஜாயின் பண்ற நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படைகளா இருக்கணும். ஆனா அதுல 6, 8, 12 தவிர்க்கணும் அப்படிங்கறத எழுதிக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னாலும் இதுதான் அதுக்கு கணக்கு. ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா அங்க எதிரி இருப்பாங்க. சரிங்களா? அப்ப அவங்க எதிரிகளை வின் பண்ணணும் அப்படின்னா 6ஆம் பாவத்தை உடைக்கிற மாதிரி 5ஆம் பாவம் வர்ற மாதிரி 1, 5, 9 இது பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் இருக்கு, அந்த வேலையில போகாம இருக்கணும் அப்படின்னா அவங்க தினம் தினம் வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படை. அதே இது ஒரு இன்டர்வியூக்கு போறோம். இப்ப நான் சொல்றது வந்து முதல் இது முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூங்கிறது 2வது சப்ஜெக்ட். ஒரு இன்டர்வியூக்கு போறோம், அங்க எதிரிகள் நிறைய இருக்காங்க. அந்த எதிரிகள் வந்து நான் கேள்வி நேரம் தனியா வச்சிருக்கேன், சந்தேகங்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கேளுங்க. கடைசி 10 நிமிடம் கேள்வி நேரம் தான். மல்லிகா மேம் கடைசி கேளுங்க பிளீஸ். ஏன்னா சொல்ல வந்த சப்ஜெக்ட் நின்னு போயிருது, சொல்ல முடியல, அதுக்காண்டிதான். சரிங்களா? இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூங்கிறது 6ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவத்தை உடைக்கணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 வந்து உடைக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவத்தை தான் இந்த இடத்துல கையில எடுக்கணும். சரிங்களா? அப்ப 5ஆம் பாவம் அப்படின்னு வரும்போது 25 நிமிடத்தை சுட்டி காட்டும். 5ங்கும் போது 1, 5, 9. அப்ப இந்த இடத்துல நீங்க டியூன் பண்ண வேண்டிய நேரங்கள் நிமிடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இன்டர்வியூக்கு போறானா அப்ப அவன் ஒரு 9 மணிக்கு மேல கிளம்ப போறான். 9:05 தலைவாசல் நிலைய கடக்கணும். அதை விட்டுட்டீங்கன்னா 9:15. அதை விட்டுட்டீங்கன்னா 9:25. இந்த இடத்துல 3, 7, 11 கூட நீங்க எடுத்துக்கலாம். 9:35, 9:55 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வேலைக்கு போறாங்க, 10க்கு அடுத்தது 11 லாபஸ்தானம், சம்பளம் வந்து பெருக போகுது, அதை கூட எடுத்துக்கலாம். ஆனா 6, 8, 12 தவிர்க்கணும். சரிங்களா? இப்ப வேலை சொல்லிட்டோம். அடுத்தது எக்ஸாம். படிக்கிற மாணவர்களுக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா? பொதுவா படிப்புல எல்லா அம்மாமாரும் நினைக்கிறது என்னன்னா என் பிள்ளை முதலா வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறதுதான். ஆனா காமனான அதுக்காக எல்லா பிள்ளைங்களும் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையும் கிடையாது. அப்ப பொதுவா எக்ஸாம் எடுத்துக்கிட்டா நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு வகுப்புல 50 பிள்ளைங்க எழுதுவாங்க. 50 பிள்ளைங்களையும் 50 பிள்ளையும் முதல் இடத்தை பிடிக்க முடியாது. அவங்கவுங்க ஜாதகங்களும் அவங்களுடைய படிப்பை முடிவு பண்ணும். ஆனா அவங்க வந்து ஃபெயில் ஆகாம இருக்க நம்மளால கால நிர்ணயம் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பு அப்படிங்கிறது 4ஆம் இடம். சரிங்களா? அப்ப அவன் அந்த படிப்புல தோல்வியை தழுவாம இருக்கணும் அப்படின்னா 6ஆம் இடத்தை நம்ம எடுக்க கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தொடக்க கல்விங்கிறது 2ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது 12ஆம் வரைக்கும் உள்ள கல்வி, 5ஆம் இடம்ங்கிறது அவங்களோட யூஜி இதெல்லாம் குறிக்கும். அதுக்கடுத்து யூஜி அப்படிங்கிறது 1 டிகிரி,
அதுக்கு அடுத்து மேல் படிப்பு அப்படிங்கிறது 9ஆம் பாவத்துக்கு போயிடும். சரிங்களா? அதனால அதை விட ஆராய்ச்சி கல்வின்னு போனீங்கன்னா 11ஆம் பாவம் தான் நீங்க போகணும். சரிங்களா? நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாணவன் எக்ஸாம் எழுத போறான், அதுல அவன் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இரட்டைப்படைகளை தவிர்த்துருங்க. பொதுவா ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ப்பா வந்து 10 மணிக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாங்க, 12:30 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப அவன் எக்ஸாம் ஹால்ல 10 மணிக்கு இருக்கணும். அப்ப வீட்ல இருந்து அவனை எந்த நேரத்துல நம்ம தயார் பண்ணி அனுப்புனா அவன் அந்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவான். அப்ப 9 மணிக்கு மேல இருக்கலாம், ஒரு மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியதா இருந்தா 8 மணிக்கு மேல இருக்கலாம். சரிங்களா? அப்ப 8 மணிக்கு மேல அப்படின்னு நீங்க அந்த தேர்வுக்கு நேரம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் வந்து போட்டி தேர்வை வெற்றி கொள்ளணும். போறது போட்டி தேர்வு. அதனால வந்து 5ஆம் பாவம் செயல்பாட்டுல இருக்கிற மாதிரி 8:25 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 8:05 எடுத்தாலும் 5ஆம் பாவம் இயங்கும். அதே மாதிரி 8:45 எடுத்தாலும் இங்க 1:5 இயங்கும். சரி, அப்ப 3:7 எடுக்கக்கூடாதா? தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? 8:15 எடுக்கலாம், 8:35 எடுக்கலாம், 8:55 எடுக்கலாம். இந்த ஒற்றைப்படை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும். ஆனா இந்த முதல் மார்க் வாங்கணும், அவனை விட நான் ஒரு மார்க் கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு வெறியோட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்களுக்கு நீங்க டியூன் பண்ண வேண்டிய டைம் வந்து 1:09. பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1:09, 3:7, 11 இதுல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பசங்களோட தரத்துக்கு தக்க நீங்க வந்து டைமை டியூன் பண்ணி உங்க பிள்ளைங்களை அனுப்பலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கணும். அதனால ஜோதிடரா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ரகசியங்களை பதிவு பண்றோம், அவ்வளவுதான். இதேதான். அதே மாதிரி உடனே அப்ப ஐஏஎஸ் படிப்புனா என்ன, ஐஎஃப்எஸ் படிப்புனா என்ன, டிஎன்பிசினா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கேட்டகரி தான். இதுவும் அப்படிதான். நீங்க எப்படி குழந்தைங்களுக்கு சூஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய எக்ஸாம்னாலும் டைம் சூஸ் பண்ணணும். கரெக்டா அவங்க வாசப்படியை கடக்கும் போது இந்த நிமிடங்களை கடக்கணும். சரிங்களா? இப்ப ஏற்றுமதி சொல்லிட்டேன், படிப்பு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச நமக்கு வாழ்க்கையில தேவைப்படுற அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே எப்படி டைம் டியூன் பண்றதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கே கூட தெரியாது. இப்ப ஒரு கல்வி நிறுவனம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க, அந்த கல்வி நிறுவனத்தோட ஒரு பெயர் விளங்கணும். இல்ல ஒரு வியாபாரத்தலம் ஆரம்பிக்க போறீங்க, அந்த வியாபாரத்தலத்தோட பேர் வந்து உங்களுக்கு நல்லா தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9ஆம் இடம் செயல்பாட்டுல இருக்க மாதிரி இது பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது புகழ், கீர்த்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒண்ணு. அப்ப இந்த 9ஆம் இடம்ங்கிறது 45 நிமிடங்களை சொல்லக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1:5 தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிற வியாபாரத்தலமா இருக்கட்டும், கல்வி ஸ்தாபனமா இருக்கட்டும், பெயர் போற்ற வரும். ஏன்னா அகம் சார்ந்தது, தரமான ஒரு கல்வி நிறுவனம், தரமானது அப்படிங்கிற ஒரு இதா வரும். அதே மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 3, 7, 11. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். அப்ப அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் செயல்படணுங்கும் போது 17க்கு திரிகோணங்களான 3, 7, 11 இத டைம் டியூன் பண்ணி எடுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து நிமிடங்கள் தான். 3, 7, 11னா 15, 35, 55 இவ்வளவுதான் வித்தியாசம். இதே இது 10, 55ன்னு எடுத்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனமா இருந்தா 10ஆம் இடம், 10ல இருந்து சின்னமுள் 11 நோக்கி, சின்னமுளும் 11 நோக்கி வருது, பெரிய முள்ளும் 11 நோக்கி வருது. அப்படிங்கும்போது பெரும் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். எல்லாமே நம்ம வந்து எடுக்கிற டைம்ல தான் இருக்கு. உதாரணத்துக்கு பத்திரப்பதிவு, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பத்திரம் பதியும் போது ராகு காலம் வருது, நான் பதிய மாட்டேன், நீ பதிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்ப நம்மகிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து ராகு காலமா இருக்கு பத்திரம் பதியுறீங்களா, இல்ல நீங்களும் எல்லார மாதிரி டிலே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் வீட்டுல இருந்து வரும்போது டைம் டியூன் பண்ணி தான் வந்தேன். எந்த நேரமா இருக்கட்டும் பதிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உதாரணமா பத்திரப்பதிவு அப்படிங்கிறது
புதன் சம்பந்தமானது. அதை யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம படிப்புல உள்ள பாட விஷயங்கள், கார தத்துவங்களை மறந்துடக்கூடாது. கடிகார பிரசன்னம்னா வேற, ஜோதிடம்னா வேற கிடையாது. பிரசன்னங்கிறது கிட்டத்தட்ட 32 வகைகள்ல பார்க்கப்படுது. அதுல ஒரு வகை தான் கடிகார பிரசன்னம். இதுல அந்த கால நிர்ணயம்ங்கிறது கடிகார பிரசன்னத்தோட ஒரு சின்ன அங்கம், ஒரு 5%, அவ்வளவுதான். அதைத்தான் நம்ம இப்ப வந்து வாரம் ஒவ்வொரு மணி நேரம் உட்காந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல வகைகளை உண்டு. அதனால பிரசன்னம் பார்த்துட்டோம், இந்த பிரசன்னம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்க கூடாது. கிரகங்களின் கார தத்துவங்களையும் அந்த இடத்துல பார்க்கணும். அப்ப பத்திரம் பதியணுங்கிற போது 6ஆம் இடம் செயல்பாட்டுல இருந்துச்சுன்னா அந்த பத்திரப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்று வேலைகள்ல இருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கையெழுத்திடும் நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏமாற்றம் இல்ல அப்படின்னா தான் அந்த ரிஜிஸ்டர் வந்து அதை கரெக்டா எல்லாமே பார்த்துதான் பதிவாங்க. அதுல ஒரு சின்ன இது இருந்தாலும் அங்க போயிட்டு பேக் வாங்கின விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால இந்த பத்திரப்பதிவு அப்படின்னு இருக்கும்போது மட்டும் 2, 6, 10 எடுத்துக்கலாம். ஆனா இங்கேயும் 4, 8, 12 தவிர்க்கணும். 2, 6, 10 பத்திரப்பதிவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நீங்க கிளம்பும் போது 10 நிமிடங்கள், 30 நிமிடங்கள், 50 நிமிடங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்றைய பாடத்துல வந்து ஒரு மனிதனின் தேவைக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எப்படி நீங்க கால நிர்ணயம் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்ப வந்து டவுட் செக்ஷன். இப்ப வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களா உங்களுடைய டவுட்ட கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கால ஒரு நிமிஷம் கலைவாணன். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். உங்களுக்கு இது வந்து நீங்க வந்து வேலைக்கு போறதுக்கு முதல்ல ஒருத்தங்க வேலைக்கு போறாங்க, ஒரு கம்பெனிக்கு புதுசா போறாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அந்த 5, 7, 9 அந்த மாதிரி வச்சு அனுப்பணும்னு சொல்றீங்களாமா? ஆமா, அதாவது வேலை அப்படிங்கறதுல 2 விதம் இருக்குமா. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனா எந்த வேலையிலும் நிலைச்சு நிக்க மாட்டான். சரிங்களா? அப்ப வந்து அவன் அந்த வேலையில நிலைச்சு நிக்கணும்னா நீங்க ஒற்றைப்படைகள்ல எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1, 5, 9, 3, 7, 11 இந்த 2மே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா அவன் இன்டர்வியூ போறான் அப்படின்னு வரும்போது வந்து 1, 5, 9 மட்டும்தான் எடுக்கணும். இததான் 2ஆ நான் பிரிச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க சொன்னதை வச்சுதான் ஒருத்தங்க வந்து வேலைக்கு போற முதல்ல ஒரு பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல போறாரு. அப்ப வந்து நான் சொன்னேன், காலையில 8:25 இருந்து 8:29 போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்கம்மா. அதாவதுமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வேலையில இருக்காங்க. சரிங்களா? அப்ப ஏற்கனவே வேலையில இருக்கிறாங்க அப்படிங்கும் போது 10ஆம் இடம் நித்திய பணி இருக்குது. அப்போ அவங்க மேலதிகாரியா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் தானே செயல்படும். நீங்க 3, 7, 11 எடுக்கணும். ஓகேங்கம்மா. சரிங்களா? ஓகே, நன்றி. அடுத்ததா ஹேண்ட் ரைஸ் பண்ணது வந்து மல்லிகா வெள்ளூர். கேக்கலாம். மல்லிகா வெள்ளூர் மேம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், கேளுங்க. அப்ளிகேஷன் போடுறதா இருந்தா அந்த டைம் வந்து தொழிலுக்கு சொன்னீங்களா, அதே 9, 10, 9 அதேதான். அந்த ஃபார்ம வந்து நீங்க நிரப்புற நேரம் வந்து அந்த 5 நிமிஷத்துல நிரப்ப முடியாது. சரிங்களா? அந்த கையெழுத்து போடுவாங்க பாத்தீங்களா, சிக்னேச்சர், அந்த நிமிடங்கள் வந்து கரெக்டா நம்ம சொன்ன டைமா இருக்கும். 9:20 அது மாதிரி வச்சுக்கலாம். ஆமா. இன்டர்வியூ அப்படின்னா அந்த இடம் வந்து 6மா. சரிங்களா? 6 உடைக்கும் பாவம் வந்து 5, 1, 5, 9. சரிங்களா? அடுத்ததா குருலிங்கம் சார், நீங்க கேளுங்க சார் உங்க டவுட்ட. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம், இந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு அந்த மெயினான முகூர்த்தம் 5:25, 5:35, 5:55 கொடுத்துருக்கீங்க மேடம். ஆமா சார். அந்த டைம்ல வந்து கோயில் எதுனாக்கா சில சமயம் ஓபன் பண்ற கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் சார்? இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலதான் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த நாட்கள்ல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா கோவில்களுமே வந்து திறந்துதான் வச்சிருப்பாங்க. அதாவது திருமணம் பண்ற கோவில்களா இருந்தா.
பொதுவா திருமணம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோவில், பெருமாள் கோவில்கள்ல தான் பண்ணுவாங்க. இந்த கோவில்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்திலே திறந்து திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் சாமிக்கு படிப்பாங்க. ஆஹ் சிவன் கோவில்களும் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த, ஆனா சிவன் கோவில்கள்ல நான் திருமணம் பார்த்தது கிடையாது. மீனாட்சி அம்மன் கோவில்ல திருமணம் பார்த்திருக்கேன். சரிங்களா? அங்க கூட பாத்தீங்கன்னா 4:30 to 6 போது அம்மாவை கூட்டு போய் ஐயாவை வந்து பள்ளியற பாட்டு எல்லாம் படிச்சு எழுப்புவாங்க. சோ நீங்க வந்து காலையில கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, அடுத்தவங்க கதிரவன் சார். கதிரவன் சார் கேளுங்க. ஓகே, கதிரவன் சார் கேட்கல. சுகுமாரன் சார் உங்களுடைய டவுட்ஸ் கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா இப்ப வந்து இந்த காலபுருஷ தத்துவப்படி இது சொல்லியிருக்கிறீங்க. இப்ப உங்களோட ஜாதகப்படியும் லக்கணத்தை வச்சு கணிச்சு சொல்லலாமா இந்த இதை கடிகாரம்? அதாவது இந்த பிரசன்னத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஜாதகப்படி கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நல்ல விஷயங்கள் செய்யும் போது அவனுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்கு. என்னைக்குமே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல முடியும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அது வந்து நல்ல பாசிட்டிவா தான் முடியும். ஆனா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு இக்கனை வச்சு ஆரம்பிச்சோம்னா அங்க போய் பாத்தீங்கன்னா அது இக்கனாலதான் முடியும். அதனால ஒருவனுக்கு ஜாதகத்துல 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்கும் போது இப்ப நம்ம டியூன் பண்ணி கொடுக்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ரிலீஃப், அவன் ஒரு மூச்சு விட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஒரு ஒத்துழைப்பதான் இந்த பிரசனம் செய்யுது. நன்றிங்கம்மா. சந்தேகம் ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததா கதிரவன் சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ மருத்துவமனைக்கு நோய் நிவாரணமாவது மருத்துவமனைக்கு போறதுக்கு எந்த டைம் மேடம் கரெக்டா போனா? அது எனக்கு புரியல. அது உங்களுக்கு புரியல? ஓகே சார். அதாவது 6ஆம் பாவம்ங்கிறது ஒரு நோய், கட்டுப்படுத்தக்கூடிய நோய். நான் மருந்து சாப்பிடுறதுதான் அந்த இடத்துல சொன்னேன். சரிங்களா? இப்ப வந்து ஒரு காய்ச்சல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வந்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். சரிங்களா? அப்ப அது வந்து ஒரு நோய் கணக்குல, கட்டுப்படுத்தக்கூடிய நோய் கணக்குல வரும். அப்ப அந்த நோய்க்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா 5ஆம் பாவம் செயல்பாட்டுல இருக்கணும். அப்ப 6:25, 6:05, 6:45, அதாவது 1:59. சரிங்களா? இதே இது மேடம் 1:59 என்பது 6 என்பது 1 மேடம்? புரியல நீங்க கேக்குற கொஸ்டின். 1:59 சொன்னீங்க இல்லையா? அது வந்து திரிகோணம். சரிங்களா? அதான் இந்த 6 என்பது 1. 6ஐ உடைக்கும் பாவம். உடைக்கும், அதான் 1 எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு கேக்குறேன், வேற ஒண்ணு. அதாவது இப்ப 5ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 12ல இருந்து 1 தொடும் பாத்தீங்களா கடிகாரம்? அதுதான் 5 நிமிடம். 12ல இருந்து கடிகாரம் 1 தொடுறதுதான் 5 நிமிஷம். சரிங்களா? அப்ப 5 நிமிடம் நீங்க செலக்ட் பண்ணலாம். 1:05ங்கிறது 5 நிமிடத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? 25ங்கிறது 5ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது கடிகாரப்படி. சரிங்களா? அதுக்காண்டிதான் நான் வந்து ராசி சக்கரத்துக்கு நடுவுல கடிகார படம் போடுங்கன்னு சொன்னது அதுக்காக தான் சொன்னேன். சரிங்களா? அந்த 1 மட்டும் எடுக்கிற பாயிண்ட் தான் எனக்கு புரியல. அந்த 1ன்றீங்க இல்லையா? அதுதான் சொல்றேன்ல சார். அதாவது 6ஐ உடைக்கும் பாவம் 5. சரிங்களா? அதாவது ஒரு ஜாதகனுக்கு வந்து ஒரு பாவம் செயல்படும் போது அதற்கு திரிகோணங்களான மற்ற 2 பாவங்களும் இயங்கும் அப்படிங்கறத அடிப்படை ஜோதிட விதிப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப 5ஆம் பாவம் செயல்படும் போது 9ஆம் பாவமும் செயல்படும், 1ஆம் பாவமும் செயல்படும். இத உள்வாங்குங்க. ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் வந்து திரிகோணங்கள்னா எதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1:5ங்கிறது ஒரு திரிகோணம், 2:6ங்கிறது ஒரு திரிகோணம். இத வந்து பாத்தீங்கன்னா 1:5 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனையோட வர்றதுனால அத வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2, 6, 10ங்கிறது காசு பணத்தை மையமா வச்சு வரக்கூடியதுங்கிறதுனால அதுல வந்து பொருளாதார திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 3, 7, 11 இந்த இடத்துல வந்து 7ஆம் இடம்ங்கிறது வந்து கலக்கரத்தையும் 11ஆம் இடம்ங்கிறது 2வது கலக்கரத்தையும் குறிக்கிறதுனால
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 4, 8, 12 விரயஸ்தானங்கள். சரிங்களா? இதுதான் திரிகோணங்கள். திரிகோணங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் எந்த திரிகோணம் இயங்கும் எந்த திரிகோணம் இயங்காது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ண எல்லாத்துக்குமே நான் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன். மீண்டும் நம்மளோட ஜோதிட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களை நாடி வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறத வந்து ஃப்ரீ சர்வீஸா பண்ணுங்க. அதனால வந்து உங்க பேர் வந்து அந்த சைட்ல வந்து ஒரு பிரபலமாகும். அதற்கு அடுத்ததா வந்து நம்ம வந்து சோழி பிரசன்னம், புத்திரஸ்தான, புத்திரதோஷ நிவர்த்தி அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் எடுத்துட்டோம். 2வது பேட்சுக்கு அட்மிஷன் வரவேற்கப்படுகிறது. அடிப்படை தெரிஞ்சவங்க குழந்தை புத்திரபாவத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியல, குழந்தை பிறக்கிற தேதியை நான் கரெக்டா கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க நம்மளோட இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்துக்கலாம். அதுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா புக்கோட சேர்த்து 500 ரூபாய். போன பேஜ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ங்கிறதுனால 400 ரூபாய்க்கு எடுத்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து 10 நாள் தான் கிளாஸ் எடுத்தோம். இப்ப செகண்ட் பேட்ச்ல வந்து 15 நாள் நம்ம கிளாஸ் எடுப்போம். இதுல வந்து சனி ஞாயிறு வந்து சேராது. சரிங்களா? அப்ப 2 வாரம் இந்த கிளாஸஸ் நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு நீங்களே உங்க சைடு இல்லாதவங்களோட ஜாதகங்களை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். அதை வந்து நம்ம ஆய்வு ஜாதகமா எடுத்து வகுப்புல கிளாஸஸ் நடத்தப்படும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். சோழி பிரசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தான் ஃபீஸ். ஆனா சோழி பிரசனம் மட்டும் 1 மாசம் நீங்க படிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா அதுல பிராக்டிஸ் நிறைய தேவை. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் வரணுமா அப்படின்னு கேட்டா, சோழி பிரசனம் வந்து தெய்வ அனுகூலமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராசிகளின் பெயர்களை கொஞ்சம் மனப்பாடம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோதிட ஞானம் கொஞ்சம் தெரிஞ்சா இருந்தா போதும், சோழி பிரசனம் படிக்கலாம். ஆனா ராசிகளின் பெயர்கள், 27 நட்சத்திரங்கள் இதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஜோதிட ஞானத்தை அதை கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கணும். சரிங்களா? இந்த சோழி பிரசனம் நம்ம அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு அட்மிஷன் போட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப அவங்களுக்கு வந்து தனியா எடுக்க முடியாது, ஒரு 5-6 ஸ்டூடெண்டோ இல்ல ஒரு 10 ஸ்டூடெண்டோ அட்மிஷன் வரட்டும்ங்கிறதுக்காக அதை நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்ப நம்ம இதுல வந்து திருமண தோஷ சாமியம் பழங்கூறுதல் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 17 பேர் சேர்ந்திருக்காங்க. ஒரு நாள் வகுப்பு தான் முடிஞ்சிருக்கு. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா தினமும் 7 to 8 அந்த கிளாஸ் நடக்க போகுது. கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்றோம். சோ அதனால இந்த ஒரு நாள் வகுப்பு வந்து உங்களுக்கு டெலகிராம்ல இருக்கும். இப்ப கூட நீங்க அதுல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான கட்டணம் வந்து 1300 ரூபாய். இது முடிச்ச உடனே குடும்ப நல சோதிட சக்கரவர்த்தின்னு உங்களுக்கு பட்டம் கொடுப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமண பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்து சேர்த்துட்டோம்னா அந்த குடும்பத்துல புத்திர விருத்தி அப்படிங்கறதும் வந்துரும். அதனாலதான் அந்த இடத்துல குடும்ப நல சோதிட சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தை நம்ம கொடுக்கிறோம். அதனால உங்களோட அட்மிஷன்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேடம் 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 இந்த வகுப்புல ஜாயின் பண்றது எப்படி மேடம்? 1500 ரூபாய். ஓகே மேடம், அது எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேக்குறேன். பே பண்றது எப்படி ஜாயின் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. 8940 26 57 57 67. உங்க பேர் மேடம்? என்னோட பேர் மேடம் 8940 26 5767. ஓகே மேடம். எல்லோருக்கும் கலந்துகிட்ட எல்லோருக்கும் எனது பணிவார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம். நன்றி.